ஸோ இறை என்ன, இயேசுநாதர் இறையை பற்றி என்ன பேருண்மை இங்க உணர்த்துகிறார் பாருங்களா. நீங்க வேறா, உங்க கடவுள் வேறா இல்லை. நீங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு இறை உங்களை நேசிக்கிறது. நீங்க உங்களை எவ்வளவு வாழ்விக்கிறீங்களோ அவ்வளவு இறை உங்களை வாழ்விக்கிறது. நீங்க உங்களை எவ்வளவு பதமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு பதமா இறை உங்களை வச்சுக்குது. நீங்க எவ்வளவு உங்களை மன்னிக்கிறீங்களோ அவ்வளவு இறை மன்னிப்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஏனென்றால் உங்களில் இருந்து எது எழுந்தாலும் அது முதன்மையாக உங்களுக்கானது, பிறகுதான் அடுத்தவருக்கானது. ஆகவே தான் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்னும் போது அந்த மன்னிப்பு யாரை நாம் மன்னித்து விடுகிறோமோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளாம, எல்லாரும் உங்க மன்னிப்பை ஏத்துக்க தயாராலாம் இல்லை. நீ மன்னிக்காம போனா அவன் அடுத்த வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்பான். ஏன்னா அவன் செஞ்சது அவன் குற்றம் கூட உணர்ந்திருக்க மாட்டான், அது தேவையா கூட அவனுக்கு இருக்காது, அதை அவன் கடந்து போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் மன்னித்து விடுவதனால் உங்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை நீங்கள் சுய விடுதலை செய்து கொள்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் இறையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் இறைவனாக இருந்து அருளி செய்து கொள்கிறீர்கள். ஏன்னா இறையும் நீங்களும் வேறாக மாறாக தூரப்பட்டு இல்லை. நீங்களே இறையாக இருக்கிறீர்கள், நீங்களே இறையின் அவதாரமாக இருக்கிறீர்கள். இறை உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களைத்தான் அது வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. ஆக உங்களுக்கான அக்கறை, உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அக்கறையே இறை உங்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறை. உங்களுக்கு நீங்கள் என்ன அருள் செய்கிறீர்களோ அதையெல்லாம் இறை உங்களுக்கு அருள் செய்கிறது. நீங்கள் எவ்வளவாக உங்களுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவா இறை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆக அளவு என்பது, வாழ்வு என்பது, விருப்பம் என்பது, செயல் என்பது, அருள் என்பது, வழங்குதல் என்பது, அதற்கான அளவு உங்களுக்கு நீங்கள், எனக்கு நானாகத்தான் இருக்கிறேன். ஆக இறை அந்த அதிகாரத்தை உங்களுக்கே வழங்கி இருக்கிறது. உங்களை வாழ்வித்துக் கொள்ளும் திறனை உங்களுக்கே வழங்கி இருக்கிறது. உங்களை மன்னித்துக் கொள்ளும் அதிகாரத்தை அது உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் மதம் என்ன செய்திருக்கிறது பாருங்களா. மனம் திரும்புங்கள், பரலோக அரசு உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நீங்கள் திரும்பினால் அதனைத்தான் நீங்கள் சந்திக்கிறீர்கள், அங்கே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் திரும்புதல் மட்டும்தான், மனதை திருப்புதல் மட்டும்தான் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தந்தையை விட்டு தூரமாய் போய்விட்டீர்கள், ஐயோ என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன் என்று நீங்கள் திரும்பினால் உங்களை அரவணைத்துக் கொள்ள உங்கள் தகப்பன் காத்திருக்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ நிம்மதியாக உன் படுக்கை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு போ என்று இயேசு உரைத்தார். இந்த பாவ மன்னிப்பு, இந்த ஒருவர் தன்னைத்தானே மன்னித்துக் கொண்டு தனக்கு எதிராக ஒருவர் குற்றமிழைத்தார் என்று எண்ணுகிறாரோ அவரையும் மன்னித்து அரவணைத்து மனிதர்கள் தங்களுக்குள்ளும் தங்களுடைய சமூகத்திலேயும் பிற மனிதர்களோடும் ஒப்புரவாகி இன்பமாக வாழும் இந்த வாழ்க்கை முறையை இயேசு முன்வைத்திருக்கும் போது இதற்கு எதிராக உயிர் பலியை கொண்டு வந்து அந்த உயிர் பலியில் இயேசுவையே நரபலியாக்கி அந்த நரபலியின் இரத்தத்தின் வாசத்தை பிதா நுகர்ந்து அதனாலே உலக மக்களை அவர் பாவங்களில் விடுதலை செய்கிறார் எனும் கருத்தை மக்களிலே விதைத்து எவ்வளவு பெரும் தீங்கை இந்த சமூகம், இந்த மதம், இந்த கிறிஸ்தவ மதம் உலகுக்கு செய்திருக்கிறது. பூமியிலே இந்த உடம்பில் அவனவன் செய்கிற செயல்களுக்கு தக்க விளைவுகளை அந்தந்த உடல் அனுபவிக்க வேண்டும் என்பதனால்தான், அந்த உடல் அத்தனையும் கடந்து வர வேண்டும் என்பதனால்தான் அவரவருக்கு தனித்தனியான தனித்தனியான உடல், அந்த உடலினுடைய தன்மைகள், வடிவம், அந்த உடலினுடைய விருப்பம், அந்த உடலினுடைய தேவை, அதனுடைய அளவு அனைத்தும் தனித்துவமாக இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனிலிருந்து உலகத்தில் இறுதி எப்பொழுதோ அப்பொழுது பிறந்து வாழப்போகிற இறுதி மனிதன் வரைக்கும் ஒட்டுமொத்த மனித உடல்களால் செய்யப்படுகிற அனைத்து செயல்களுக்குரிய, அனைத்து பாவங்களுக்குரிய, அனைத்து குற்றங்களுக்குரிய அனைத்து தண்டனைகளையும் ஒரு உடல் சுமந்து தீர்த்தது என்னும் ஒரு கட்டுக்கதையை இவர்கள் உருவாக்கி விட்டதனாலே, அதனால் என்ன பெரிய வியாபாரமா இது எப்படி மாறுச்சு அப்படின்னா, உலக மக்கள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க, மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. நான் செய்யணும், ஆனா விளைவை நான் அனுபவிக்க கூடாது. என் உடம்புல நான் செய்யணும்,
என் உடம்புல ஒருத்தருக்கு தீமையோ இல்ல கெடுதலோ பாவமோ குற்றமோ எனக்கு எதிராகவோ பிறருக்கு எதிராகவோ நான் செய்யணும். ஆனா அதனால் வரக்கூடிய விளைவை நான் சுமக்க கூடாது. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு அடிக்கப்பட்டார், நான் அடிக்கப்பட தேவையில்லை. இயேசு தண்டிக்கப்பட்டார், நான் தண்டிக்கப்பட தேவையில்லை. ஆக யாரோ ஒருவர் உனக்காக சுமந்து விட்டார் என்கிற அந்த கருத்து மிகப்பெரிய வியாபாரத்தின் மூலப்பொருளாக மாறிவிட்டது. ஏனென்றால் அவ்வளவு பேராசைக்காரர்களாக, அவ்வளவு கெடு சுயநலவாதிகளாக மனிதர்கள் இருந்ததினாலே 240 கோடி மக்கள் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. உலகத்துல இவ்வளோ பெரிய பேராசைக்காரங்க, அதாவது தாங்கள் செய்யணும், அதை வேற ஒருத்தர் அனுபவிக்கணும், அதனால எனக்கு லாபம் வந்த போதும், எவன் பாடுபட்டு, எவன் கொடூரமா கொலை பண்ணப்பட்டு, தண்டிக்கப்பட்டு, முள்முடி சூடப்பட்டு, விழாவினால குத்தப்பட்டு, ஆணிகள் அடிக்கப்பட்டு, எவ்வளவு கொடூரமா சிலுவையில் ஏற்பட்டு எவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் எந்த சுமந்து தீர்த்துட்டானா அது போதும் எனக்குன்னு நினைக்கிற பேராசைக்காரங்க உலகத்துல 240 கோடி பேர்னு கிறிஸ்தவ மதம் இப்போ அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கு. உலகத்துல எத்தனை கோடி பேர் இப்படிதானா இருக்கிறான்? அவன் செய்யணும், ஆனா அவன் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இங்கு இயேசு வாழ்வியலுடைய பொறுப்பை ஒவ்வொரு தனி மனிதனுடையது என்று உணர்த்துகிறார். உன் வாழ்க்கையின் பொறுப்பு நீ, உன்னுடைய குற்றத்தின் பொறுப்பு நீ, உன்னுடைய பாவத்தின் பொறுப்பு நீ, உன்னுடைய பரிகாரத்தின் பொறுப்பு நீ, உன்னுடைய தேவையின் பொறுப்பு நீ, உன்னுடைய மன்னிப்பின் பொறுப்பு நீ, வாழ்வின் பொறுப்பை நீ எடுத்துக்கொள். சரிங்களா? பொறுப்பை சுமக்கிறத விட்டு தட்டி கழிச்சு போகக்கூடாது. நீ என்ன உணர்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன அருள்கிறாய், நீ என்ன செய்கிறாய், அதைத்தான் கடவுள் உனக்கு செய்கிறான். நீ உன்னை மன்னித்துக் கொண்டால் உனக்கு மன்னிப்பு தான். நீ பிறனை மன்னித்து விட்டால் அது உனக்கு மன்னிப்பு தான். நீ மன்னிக்காவிட்டால் அது உனக்கு மன்னிப்பு இல்லை. ஆக வாழ்க்கையை நீ எவ்வாறு பார்க்கிறாய், நீ எவ்வாறு நடத்துகிறாய், நீ எவ்வாறு உனக்கு கொடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் இறை உனக்கு கொடுக்கிறது. உனக்காக வேறு ஒருவர் கொடுக்க முடியாது, உனக்காக வேறு ஒருவர் சிந்திக்க முடியாது, உனக்காக வேறு ஒருவர் மன்னிப்பை அருள முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் ஆதாம்குள்ள பிறந்ததுனால நீ பாவி ஆயிட்ட, நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் இயேசுக்குள்ள பிறந்தா நீ நீதி ஆயிட்ட என்கிற கதையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எந்த சரீரம் தீமையை செய்கிறதோ அந்த சரீரம் தான் அந்த தீமையை அனுபவிக்கும். இந்த நியதி, இந்த விதி மாறாது. அதிலிருந்து விடுதலை நீ உனக்கு எப்படி அளித்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்தா இருக்கிறது. உனக்காக வேற உயிரை பலியிட்டு அந்த உயிர் என்ன பாவம் செஞ்சது சொல்லுங்க? அந்த உயிர் என்ன பாவம் செஞ்சது? அந்த உயிருக்கு செஞ்ச குற்றம் என்ன? அது எதுவுமே செய்யாம சாக்குது. இப்ப அதனுடைய நீதிக்காக அது இறைவன்ட்ட முறையிட்டா அதுக்கு யார் தண்டிக்கப்படுறது? எந்த குற்றமும் எந்த பாவமும் செய்யாம இயேசுநாதர் இப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்டாரு. இப்ப அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த 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 தனக்கான நியதிக்காக அந்த உயிர் கூப்பிட்டால் அதனுடைய பலன் யார் சுமக்கிறது? எதற்கு ஒவ்வொரு தனித்தனி உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு நாம் இணைந்து வாழக்கூடிய இத்தனை கோடி மனிதர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? உண்மையிலேயே பாவம் என்பது, தீமை என்பது, குற்றம் என்பது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எதிராகத்தான் செய்து கொள்ள முடியுமே தவிர மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக எப்படி செய்ய முடியும்? ஆம், கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், குற்றம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் பாவம் செய்கிற தகுதியும் கிடையாது, திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது, திறனும் கிடையாது, அவ்வளோ அறிவும் கிடையாது நமக்கு. அவங்கெல்லாம் வேற லெவல். கடவுளுக்கு விரோதமாக குற்றம் இழைக்கிற அளவுக்கு, கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிற அளவுக்கு, கடவுள் படைத்த இந்த பூமியை கெடுத்து மனித சமூகத்தை அழித்து அதனை எல்லாம் தனக்கு ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று அலைந்து திரிந்து பல்வேறு திட்டங்களை வகுத்து சதிகளை தீட்டி கதைகளை கற்பனைகளை எழுதி வேத நூல்களை படைத்து மதங்களை உருவாக்கி சாம்ராஜ்யங்களை ஆள வேண்டும் என்று சதிகளை தீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க உண்மையிலேயே. ஆனால் அவர்கள் நீ அல்ல, பொதுமக்கள் யாரும் அவர்கள் அல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களாலையும் என்னாலையும் கடவுளுக்கு விரோதமெல்லாம் பாவம் செய்ய முடியாது. அதுக்கான திராணி, தெம்பு, அதுக்கான அந்த திறனே உங்களுக்கு கிடையாது. நீங்க அதை பத்தி அக்கறைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நேரா சொன்னா யூ ஆர் நாட் ஒர்த். பாவம் செய்யறதுக்கான ஒர்த்து நீங்களும் நானும் இல்லை. அதெல்லாம் வேற மக்கள், வேற பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க தண்டனையே வேற, அவங்க சூழலே வேற, அவங்க நினைப்பே வேற, அவங்க புத்தியே வேற, அவங்க தேடலே வேற.
அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இன்றைக்கு முழு மனித கூட்டமும் மந்தைகளாக்கப்பட்டு, அடிமைகளாக்கப்பட்டு, சுய விடுதலைகள் பறிக்கப்பட்டு, விருப்பத்தோடு ஒவ்வொரு தனி மனிதனும் வாழக்கூடிய வாழ்வியல் முறைகள் அழிக்கப்பட்டு நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தான் திட்டமிட்டு எழுதி கொடுத்தார்கள். நீ நின்னா பாவம், நீ இப்படி திரும்பி பார்த்தா பாவம், இப்படி சாப்பிட்டா பாவம், இந்த துணி உடுத்தினா பாவம், இந்த அலங்காரம் இப்படி செஞ்சா பாவம், அங்க போனா பாவம், இங்க போனா பாவம்னு பாவத்தின் பட்டியலை எவன் உனக்கு எழுதி கொடுத்தானோ அவன் தான் உண்மையிலேயே பாவி, அவன் தான் உண்மையிலேயே இறைக்குறதமாக பாவம் செய்கிறவன். ஆனால் அவன் உன்னை மந்தையாக்கி விட்டு, உன்னை அடிமைப்படுத்தி விட்டு, உன்னுடைய சுய விடுதலை அவன் சுக்குநூறாக அடித்து நொறுக்கி விட்டு அவன் இஷ்டத்துக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பாவி என்று உன்னை நீ நொந்து கொண்டு, உனக்குள்ளேயும் சுய விடுதலை இல்லாமல், பிறரையும் மன்னிக்க முடியாமல், இறைவா மன்னியும் என்று உயிர்களை கொன்று பலியாக்கி கொண்டு, அல்லது இயேசுநாதர் எனக்காக பலியாகி விட்டார், என்னுடைய பாவம் எல்லாம் சுமந்து கொண்டு விட்டார் என்று பொய்யை கற்பனையை பாடிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய தகுதி இல்லாத ஒரு உயிரினமாக, ஒரு இழிப்பிறவியை போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவல நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால புரிஞ்சுக்கோங்க, நாம பாவம் செய்ய தகுதியானவங்க கிடையாது. நமக்கு பாவம்லாம் செய்ய தெரியாது, செய்ய முடியாது. அதிகபட்சம் மிஞ்சி போனா ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் சில குற்றங்களை, சில கடன்களை நாம செஞ்சுக்கிறோம். அதற்கான முழு விடுதலை நாம் நம்மையும் பிறரையும் மனதார அந்த தவறை உணர்ந்து, அந்த தீமையை உணர்ந்து, அந்த கெடுதலை உணர்ந்து, அந்த எண்ணத்தை உணர்ந்து நாம் வருந்தி திருந்திக் கொள்வதுதான், மன்னித்துக் கொள்வதுதான். உங்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், பிறரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் வளர்ந்து விட்டால், உங்கள் மனம் பக்குவப்பட்டால், நீங்கள் அணுகுமுறை மாறினால், உங்கள் புரிதலின் தன்மை மாறினால், எவர் ஒருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்தவர் அல்ல என்கிற மனநிலைக்கு வந்து விடுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கெடுதல் செய்தோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டதாலும் அவர்கள் செய்யாததை போலவே நீங்கள் அவர்களோடு பழகுகிறவர்களாக மாறுவீர்கள். காரணம், நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் உங்கள் மனதின் பெருந்தன்மையை அதிகரித்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் உங்கள் மனப்புரிதலை கட்டி எழுப்பிக் கொள்ளுகிறீர்கள். நான் அனுமதித்தால் தான் எனக்கு உன்னால் நன்மையும் செய்ய முடியும், நான் அனுமதித்தால் தான் உன்னால் எனக்கு தீமையும் செய்ய முடியும். இல்லைன்னா நீ நன்மை நினைச்சு செய்யறதோ எனக்கு தீமையா என்னால் எடுத்துக்கொள்ள முடியும், இல்ல நீ தீமை நினைச்சு செய்யறது கூட என்னால் நன்மை எடுத்துக்கொள்ள முடியும். எதுவும் என்னை பொறுத்தது. ஆகவே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். உன்னை மன்னித்து விடுதலில் உண்மையிலேயே நான் எனக்கு நன்மை செய்து கொள்ளுகிறேன், எனக்கு நான் அதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறேன், எனக்கு நான் இறைவனாக இருந்து என்னை நான் விடுதலை செய்து கொள்ளுகிறேன். அப்படின்னா இங்க இயேசுநாதர் சொல்ல வராரு, எது ஒன்று உனக்கு விடுதலை வழங்குகிறதோ அதில் தான் உன்னுடைய இறைத்தன்மையை நீ முழுமையாக அனுபவிக்கிறாய். அடிமைப்படுத்துகிற, கட்டுகிற, முடக்குகிற, குற்றப்படுத்துகிற, குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுத்துகிற, உன்னை கூனி குறுக செய்கிற எதுவுமே இறைத்தன்மை அல்ல. உன்னை பார்த்து பாவின்னு சொல்றது இறைத்தன்மை அல்ல. நீ சுயாதீனன், நீ விடுதலை பெற்றவன், நீ என்னுடைய மகன், நீ என்னிடத்தில் வர தகுதியானவன், நான் எப்போதும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்வதுதான் இறைத்தன்மை. பொதுவாக சொல்லுவாங்க இந்த சபைகள்லாம் சன் கான்சியஸ மக்களுக்கு கொடுக்கறத விட்டுட்டு சின் கான்சியஸ் தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. குமாரத்துவ மனப்பான்மையை மனிதர்களுக்குள் வளர்ப்பதை விட்டு குற்ற மனத்துவத்தை, குற்ற மனசாட்சியை, பாவத்துவ மனப்பான்மை தான் இந்த கிறிஸ்தவ சபைகள் மனிதர்களுக்குள் எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. வாரந்தோறும் அறிக்கை பாருங்க. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆகிலும் எங்களுக்கு சுகமே இல்லை. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிரும், பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிரும். சாணியனே, என்ன வாழ்க்கை? இறை உனக்கு என்ன அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது? எவ்வளவு உன்னை இதை வாழ்விக்க துடிக்கிறது? என்ன சொல்லுகிறது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பதில் நாங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்கள். நாங்க மன்னிச்சிட்டோம், மன்னிப்பு எங்களுக்குள் விளைகிறது, எங்களால் மன்னிக்க முடிகிறது. அந்த மன்னிப்பு நாங்கள் அவர்களுக்கு மட்டும் வழங்கவில்லை, அதை முதன்மையாக எங்களுக்கு நாங்கள் வழங்கிவிட்டோம். எப்பொழுது நான் உனக்கு செய்தேனோ அதற்கு முன்பாக முதன்மையாக எனக்குத்தான் அதை செய்து கொண்டேன். அதுதான் அங்க கடவுளுடைய வாக்கு. நீ எப்போது பிறருடைய கடன்களை மன்னிக்கிறாயோ
அதற்கு முன்பாகவே, அவர்கள் அதை பெறும் முன்பாகவே முதன்மையாக நீதான் அதை பெற்றுவிட்டாய். ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, நீ விடுதலைக்குரியவன். உன்னிலிருந்து மகனுக்குள்ள தாங்க மன்னிப்பு எழும். மகன் என்கிற மனப்பான்மையில் தான் மன்னிப்பு எழும். குற்ற உணர்வுக்குள்ள இருக்கிறவங்கிட்ட இருந்து, குணமற்றவங்கிட்ட இருந்து மன்னிப்பு எழாது. மன்னிப்பு உன்னில் விளைகிறது என்றாலே நீ மனுஷகுமாரன், நீ தேவகுமாரன், நீ இறை மகன், நீ இறை தன்மை உள்ளவன் என்று தான் பொருள். கடவுளுக்கு மட்டும்தான் அருள முடியும், கடவுளுக்கு மட்டும்தான் வாழ வைக்க முடியும், கடவுளுக்கு மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். அப்ப இன்னொருத்தனை அவனுடைய குற்றத்துக்காக, அவனுடைய தீமையான செயலுக்காக, அவனுடைய கெடுதலுக்காக உன்னால் மன்னிக்க முடிகிறது. அவன் வாழட்டும், இருந்துட்டு போட்டோம், பொழைச்சிக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு உன்னால் மன்னிப்பை வழங்க முடிகிறது என்றால் அங்கு உன்னில் விளைந்து எழுந்து செயல்படுவது இறைத்துவம். அங்க நீ கடவுள், நீ அங்க கடவுள் அங்க மன்னிச்சிடுச்சு, நீ கடவுளா தான் அங்க செயல்படுற. அதான சொல்றாரு, பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்கிறார். மன்னிப்பில் பரமத்துவம், மன்னிப்பில் பிதாத்துவம், மன்னிப்பில் இறைத்துவம், மன்னிப்பில் தெய்வீகத்துவம், மன்னிப்பில் தேவத்துவம் விளங்குகிறது. அதான் இறைமகன் இயேசு சொன்னாரு, நான் எப்பொழுதெல்லாம் உன்னை என்னால மன்னிக்க முடியுதோ, எப்பொழுதெல்லாம் நான் உன்னை மன்னிக்கிறனோ அப்பொழுதெல்லாம் நான் இறைத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன். எனக்கு அந்த என்னுடைய அதிகாரத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். நான் இறைமகன் என்னும் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறேன், நான் மனுஷகுமாரங்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்துறேன். ஆக இந்த பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்துதல் என்னும் இந்த யூத கருத்தை தயவு செய்து மண்டையிலிருந்து மனிதர்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். மனம் திரும்புதல், மனம் வருதுதல், ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுதல், ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ளுதல், மன்னிப்பு வழங்கும் மனப்பான்மை, இறைத்துவம், அது இயல்பாக இயற்கையாகவே உன்னிலிருந்து எழக்கூடியது. அதுதான் உன்னுடைய குமாரத்துவம், அதுதான் உன்னுடைய குணத்துவம். அதில் தான் நீ பிறந்திருக்கிறாய். அதை இழந்து விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. புரிந்து கொள்ள, தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். இயேசுத்துவத்துக்கு எதிரான அந்தி இயேசு மதமாகிய கிறிஸ்தவத்தின் வஞ்சகத்துக்கு விலகி நம்மை நாமே காத்துக்கொள்வோம். பாவ மன்னிப்பு என்னும் ஒரு கருத்தை மட்டுமே வியாபார பொருளாக வைத்து 240 கோடி மக்களிடம் அந்த வியாபாரத்தை இந்த அரசியல் மதம் மிக சிறப்பாக செய்து வருகிறது. புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்பதில் உனக்கு நீயே இறையாக இருந்து பிறருக்கு நீ அருள்வதின் வழியாக உனக்கு நீயே அருள் செய்து கொள்ளுகிறாய் எனும் உண்மையை உணர்ந்து நாம் இறைத்துவத்தை நம்மில் தக்க வைத்துக் கொள்வோம். இறைத்துவத்தில் நாம் வளருவோம். பிதா என்னுள் இருக்கிறார், கடவுள் என்னுள் இருக்கிறது, நான் எனக்கு என்ன அருள்கிறேனோ அதைத்தான் இறை எனக்கு ஆம் என்று அப்படியே வழங்குகிறது. நான் பிறருக்கு என்னிலிருந்து என்ன கொடுக்கிறேனோ அதனைத்தான் எனக்கு முதன்மையாக அது உரித்தாக்குகிறது. ஆக நான் எனக்கு கொடுப்பதும் பிறருக்கு கொடுப்பதும் எப்பொழுதும் வாழ வைப்பதற்கு ஏதுவானதாகவே இருக்க வேண்டும். கடவுள்னா என்ன செய்யும்? போடா, வாழ்ந்துட்டு போடா அப்படின்னு வரந்தான் கொடுக்கும். அப்படி நான் கடவுள் மகன், கடவுள் துவத்தில் இருக்கிறவன். ஆக வாழ்ந்துட்டு போ, நல்லா இரு, பரவாயில்ல, நான் அதை தப்பா எடுத்துக்கல, நீ நல்லா இரு என்று மன்னிக்கும் அந்த குணத்துவத்தை நம்மில் பெருக செய்வோம். அதனாலே நாம் எப்பொழுதும் நம்மை நாமே மன்னித்து கொண்டே இருப்போம். எவ்வளவு மன்னிப்பை நாம் நமக்கு அருளிக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு நாம் மன விடுதலை பெற்றவர்களாய் இருப்போம். எவ்வளவு மன விடுதலை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமோ அவ்வளவும் நாம் மனிதத்துவத்தில் இறைத்துவத்தை வாழ்விக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த உண்மையை உளமாற நாம் உணர்ந்து கொண்டு இந்த மனித வாழ்வில் இறைத்துவத்தை பூரணப்படுத்தி நாம் வாழ்வோம். மண்தான் சொர்க்கம், பூமி தான் சொர்க்கம். பூமியிலே தான் மன்னிப்பின் தேவை இருக்கிறது. பூமியிலே தான் மன்னிப்பு என்கிற குணாதிசயம் வளர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இறை உன் வழியாகத்தான் செயல்படுகிறது. உன்னிலிருந்து நீ அருளும் அளவில் தான் அது உனக்கு அருள்கிறது. நீ அருள்வதுதான் இறை அருள்வது. இறையும் நீயும் வேறாக மாறாக இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இறை இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள
நம்ம எல்லாருக்கும் அருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். இடையில நெட்வொர்க் கனெக்ஷன் போனதுனால இந்த செய்தியை 2 பகுதியாக பிரிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு 50 நிமிஷமும், ரெண்டாவது ஒரு 20 நிமிஷமா இது பிரிஞ்சு ரெக்கார்ட் ஆகிருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்த உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள்.